தொடர்ந்து நீ தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது வேற இருக்க வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 5ஆம் அதிகாரத்தோட தொடக்கத்துல எல்லாம் வாசிச்சீங்கன்னா தெரியும். இவைகள் நடக்கும் காலங்கள்ல என்ன மேற்பட்ட வசனங்கள், கர்த்தருடைய வருகை நாட்களே வானத்துல ஒரு அடையாளங்கள் நடக்கும், தேவதூதர் வருவார்கள், பிறகு அவருடைய வருகை எதிர்பார்க்காத நேரத்துல இருக்கும், திருடன் வருகிற விதமாய் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட வருகைலாம் இருக்கிறபடினால நீ என்ன பண்ணணும்? ஆவிக்கிற பிள்ளையாகி நீ, ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட பிள்ளையாகி நீ, ஆவிக்கிற சபைக்கு வருகிற நீ இடைவிடாமல் கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லை, நீ செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றிலும் அவருக்கு என்ன பண்ணணும்? நீ ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய நன்மையா இருந்தாலும் சோத்திரம் பண்ணு, தீமையா இருந்தாலும் சோத்திரம் பண்ணு, உன்னை சபித்தார்களாலும் சோத்திரம் பண்ணு, உன்னை என்ன சொன்னாலும் சோத்திரம் சோத்திரம் எல்லாவற்றிலையும். அதான் சொன்னார், இதுக்கு அதுக்கு இல்லை, எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய